நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் இந்த பதிவில் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற கிறிஸ்துவும் நாத்தான் வேலும் இடைப்பட்டதை குறித்து பார்க்கலாம். இயேசு தம்மோடு தங்கிய யோவானின் சீஷர்களில் இருவருக்கு தம்மை குறித்து வெளிப்படுத்திவிட்டு பிலிப்புவை கண்டு, நீ தேடிய ஒளியான என்னை பின்பற்றி வா என்றார். பின்பு பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதாவது பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கும் ஒளியான மேசியாவை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனாக தாவீதின் சந்ததியில் வெளிப்பட்டவரும் கிளை என்னும் அர்த்தம் கொள்ளும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். அதாவது கலிலேயர் நாசரேத்து ஊராரரை இருளாக பார்ப்பார்கள், எருசலேமின் ஜனங்களோ கலிலேயரை இருளாக பார்ப்பார்கள். ஆகையால் இங்கு நாத்தான்வேல் அப்படிப்பட்ட ஊரிலிருந்து ஒரு நன்மையான காரியம் மனுஷருக்கு உண்டாகுமோ என்று சொல்கிறார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். எப்படியெனில் தேவனால் புகழப்படுபவனே உத்தமன். உத்தமன் என்றால் அந்தரங்கத்திலும் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருப்பவன். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அதாவது நீர் நாசரேத்திலிருந்து என் உத்தம குணத்தை எப்படி அறிய முடியும் என்று கேட்கிறார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதாவது பிலிப்பு என்னை காணும்படி உன்னை என்னிடத்தில் அழைக்கும் முன்னே அத்திமரத்தின் கீழே நீ என்னை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது உன்னை ஆவியில் கண்டேன், அல்லது பிதா உன்னை என்னிடத்தில் இழுத்ததை கண்டேன். ஆகவே பிலிப் அல்ல, நானே உன்னை முதலில் கண்டு அழைத்தேன் என்றார். பொதுவாக மாயக்காரர்கள் மனுஷர்கள் பார்க்கும்படி பொது இடங்களில் வேதம் வாசித்து ஜெபம் செய்வார்கள். ஆனால் உத்தமர்களோ அப்படியல்லாமல் மறைவாக தேவனுக்கு முன்பு இருதயத்தை காப்பார்கள். இதை குறித்து சகரியா 3:10 மீகா 4:4 சொல்லியிருக்கிறது. அந்த அத்திமரம் என்பது இஸ்ரவேலின் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. கனி தராததோ சாபத்தை குறிக்கிறது. ஆகவே இதை வீடுகள் தோறும் வளர்ப்பார்கள். ஆகையால் அதன் நிழலில் உட்கார்ந்து வேதம் வாசிப்பதும் ஜெபம் செய்வதும் இருக்கும். மற்றபடி அதன் நிழலில் தன் சகோதரர்களோடு ஐக்கியம் கொள்வதும் வழக்கமாகவும் இருக்கும். இயேசு சொன்ன வார்த்தைக்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அதாவது அத்திமரத்தின் கீழ் நான் உத்தமத்தில் செய்ததை கண்ட நீரே எனக்கு வேதத்தை அல்லது தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும் ரபியும் தேவனுடைய சகலவற்றிற்கும் சுதந்திரவாளியான குமாரனும் இஸ்ரவேலை ஆளும் ராஜாவும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவனுக்கு பிரத்தியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதனாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அதாவது வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டதை நீ அறிந்ததல்ல விசுவாசம், நீ வேதத்தில் அறிந்தது போல் யாக்கோபு கண்ட தரிசனத்தின் பொருளாக என்னை தேவனுடைய வீடாக பரலோகம் எனக்கு திறந்திருப்பதையும் அந்த வீட்டின் அபிஷேகிக்கப்பட்ட மூலைக்கல் நான் என்பதையும் தேவதூதர்கள் எனக்கு பணிவிடை செய்ய என்னிடமிருந்து பரலோகத்திற்கு ஏறுகிறதையும் பரலோகத்திலிருந்து என்னிடம் இறங்குகிறதையும் நீங்கள் எனக்கு சீஷரான இது முதல் காண்பீர்கள் என்றார். இப்படியாக கிறிஸ்து தம்முடைய உத்தமத்தில் நடக்கும்படி தம்மில் பிழைக்கும்படியும் நாத்தான் வேலை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.